பாட்டுல யாரு? திரிசாவா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் குப்புறப்படுத்திக்கிட்டே 10 மணி நினைச்சு பாலா போனா நானு. இந்த திரிசாவெல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா? தாத்தா உன் பர்சனாலிட்டிக்கு என் பர்சனாலிட்டிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெட்டி பயலா வெறும் பயலா போய் திரிசாவை பொண்ணு பார்க்க மாட்டேன். கெட்டி பயலா சுட்டி பயலா தான் போய் பொண்ணு கேட்க போறேன். கேட்கறியா? ஆர்னால்டு மாதிரி உடம்ப தேத்திக்கிட்டு இந்த அழகுக்கு மேல இன்னொரு அழகை மெருகு ஏத்திக்கிட்டு சினிமாவில் ஒரு பெரிய நடிகனாகி அதுக்கப்புறம் திரிசாவை ஜோடியாக்க போறேன். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேர சொல்லப்பா. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. நாளைக்கு போய் நான் ஒரு கருப்பு சரித்திரத்தை உருவாக்குறேன் பாரு. போடா மண்டையில மசர கடை முடி வெட்ட வந்தான். மூஞ்சி முகர கட்ட என்ன நோப்பா? நீ சென்னைக்கு போறதுன்னு முடிவு எடுத்துட்ட. உன்னை தடுத்தா நீ நிக்கவா போற? இங்கப்பா இந்த பெட்டியை கையில வச்சுக்க. இந்த தகர பழம் என்ன தங்கமா வச்சிருக்க? பரிசா கொடுக்குற? தங்கத்தை விட விளவதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்துகள் இருக்கப்பா. என்ன இருக்கு? சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலம் வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாறு திறந்து பாரு. இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. என்ன பீலிங் ஒரே பீருது பீலிங். திரிசா 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 ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடதாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க. மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே. அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். பாஸ் எப்பா பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே. யாரா பையா நீ? கிராமத்துல இருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? புயல்னு அடமொழி வச்செல்லாம் சொல்ற? ஆமா நான் புதுசுன்னு உனக்கு எப்படி தங்க தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் இந்த மாதிரிங்க. உங்களை நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? ஏடா சுத்தி முத்தி இங்க வர்ற? நடிகனாகணும்ல? ஆமா ஆமா ஆகணும். அப்ப ஒண்ணு செய்வோம். பால் கறக்கிற பசுமாடை வித்து ஒரு 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். இந்தா இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. திரிசாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சா. ரொம்ப நல்லபடியா இருக்கா? சரி நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏடா பேசிக்கிறோமா? மோதிரத்தை கல்ற. முதல்ல இந்த 3 மோதிரத்தை கொடுப்போம். 3யுமா? பட்டுன்னு வந்துச்சுன்னா சட்டுன்னு கூட்டு வந்துடுறேன். ஒத்துக்கலன்னா உங்க சைனியும் கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். பாஸ் இது சாதாரண கோட்டு இல்ல. பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட்டு. அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? கோட்டு போட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல். நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். அப்ப கழட்டிடுறேன். எதுக்கு கோட்டை கழட்டுறீங்க? வெறும் உடம்புல சேறு பூசனா? நீ வெறும் உடம்புல சேறு பூசின மாதிரி தான் இருப்ப. அப்படின்னா அவுத்து போட்டு அம்மனை கட்டியா போக வேண்டியதானே? ஏன்டா கூட கூட பேச? அறிவில்ல? நீ அம்மனை கட்டியா அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மண்மத குஞ்சா? பண்டையில மூளை இல்ல? போட்டா ஏன் பாஸ் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்துறீங்க? நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்க்க சொன்னேன். குதிங்க பாஸ், குதிங்க. போடாகிட்டு பில்லா பில்லா ஓடாத, சுற்றுவேன். ஜஸ்ட் மிஸ். என்னடா இப்படி நாடு இதுல குதிக்க சொல்ற? சார் பில்லா தப்பிச்சிட்டான் சார். அவனை பிடிக்காம விடக்கூடாது. நடிகனானா நாரத்தான் செய்யும். குதிங்க. எட்டி பார்க்கும்போது தள்ளி விடுறீங்க. யார் இந்த பசங்க எல்லாம்? சில்லுன்னு சொன்னா ஷூட்டிங்கா? எனக்கு சொல்லவே இல்ல சார். பாத்தீங்களா சார், நம்ம ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. அவன் பார்க்காத துப்பாக்கியா இல்ல அவன் பார்க்காத வெடிகுண்டா? டைலாக் கொடுத்துட்டாங்களா? ஆமா ஷூட்டிங் எப்ப? எஸ் சார். ஓகே சார். ஏய் பில்லா, உன்னை சேரோட விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஏன்? ஸ்மெல்லு போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யாரு அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்து இல்லையா சார்? உங்களை அப்ப இருந்தே வாயா போயான்னு பேசுறான் சார். யோ இன்டர்நேஷனல் போலீஸே கலக்கின பில்லா அப்படிதாயா பேசுவான். ஏய் நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எஸ் சார். 1 minute சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள் டீ கொடு. குடுக்காத சார். நீங்க சொன்ன மாதிரியே இவன் பில்லா தான் சார்.
நீங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் யூஸ் பண்றான். யோ ரைட் கை ஓடிச்சா லெஃப்ட் கை தானே யூஸ் பண்ண முடியும். சார் நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். அப்படி எவ்வளவுதான் சொன்னாமே. எஸ் சார். ஓகே சார், அவசியம் பண்ணிடுறேன் சார். தம்பி கொஞ்சம் வாய தர. ரெண்டு கையால புடி, நீ படி. ஏற்கனவே பணிஞ்சிட்டு என்னென்ன மாவு பண்ணிடுற? நான் ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு 10 வயசு குறைய போகுது. இப்ப உனக்கு 20 வயசு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கிருந்தேன். ஹலோ சார், இவன் விஞ்ஞானத்தோடைய வீம்பா விளையாடுறான் சார். இவங்கிட்ட இது எதையுமே கறக்க முடியல சார். கறக்கிறதுக்கு நான் என்ன கறவ மாடா? அப்படியா சார்? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஓகே சார். தம்பி எந்திரி. சாரி, நீ போலாம். ஏன்? நீ பில்லா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. இதத்தானையா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உன்னை கழுவாம பார்த்ததுனால லிட்டில் கன்ஃபியூஷன் ஆயிப்போச்சு. அப்ப இது வரைக்கும் விசாரிச்சா எவனையுமே நீங்க கழுவணும் இல்ல. சரி இருக்கட்டும். இப்ப மட்டும் நான் பில்லா இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்சா? உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன அது? அவன் பயங்கர கருப்பா இருப்பான், நீ கருப்பா பயங்கர. என்ன லுக்கூர்ற? சொல்லட்டுமா? சொல்லு. என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறான். உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு. ரொம்ப வீக்கா இருக்க. எனக்கு தெரியும், போடா. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களுக்கு அப்புறம் இந்த Dress கன கச்சிதமா இருக்குன்னா அது உங்களுக்கு தான் பாஸ். நீ நடிகண்டா, நடிகண்டா. திரிசா உனக்கு கிடைக்கும்டா. பாஸ், ஐ வாண்ட் டு எமோஷன் ப்ளீஸ். அதேதான் இப்ப எடுத்துறேன். போஸ் குடுக்குறாரு வா. எங்க ஓடி போய்டா? ஒரு போட்டோ எடுக்க முடியலையே. எங்க அப்பாவை கொன்ன வால்டர் வெற்றிவேல் நீதான். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. சாமி சாமிங்கிறான். அப்ப நீ தானே ஆரிச்சாமி. படத்துல வர்ற போலீஸ் ஆபீசர் பேரா சொல்றாங்களே. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? எடுத்துட்டு போங்க. எல்லா பைத்தியத்தையும் வண்டியில ஏத்துங்க. எது பைத்தியமா? ஆமா சார், இவனுங்க எல்லாம் போலீஸ் வேலை கிடைக்கலங்கறதால பைத்தியம் ஆயிட்டாங்க சார். அப்பப்ப தப்பிச்சு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறவங்கள கடத்தி கொன்னுடுவாங்க சார். இது வரைக்கும் 6 பேரை கொன்னிருக்கானுங்க. இதுல நீங்க மட்டும் தான் தப்பிச்சீங்க. அட பாவிகளா, அப்ப என்னை கொல்றதுக்கு தான் 50 பேர் அங்க கொதறிட்டு கிடந்தாங்களா? நல்லா கிடைக்கிறாங்கய்யா. திருடங்கிட்ட போட்டா போலீஸ் தூக்குறான், போலீஸ் கிட்ட போட்டா திருடன் தூக்குறான். இந்த ரவுடி கிட்ட போல உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. பாஸ் ரெடியா? டேய் 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்காரு நீ. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. கிழிச்ச ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிற நீ. அதுக்குள்ள நீங்க ஓடி போயிரீங்க. வாங்கடா ஒண்ணே. எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. சரி, இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல. அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? Come standing. Please help me. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிளிக்கு. கிளிக்கு. ஓகே. சண்டை போடுற மாதிரி கொடுங்க. இப்ப பாரா டிச்சிங்க. இப்ப பாரா. ஒன்னோர். ஓகே. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றானே? ஐயோ நம்ம தாத்தா வந்துட்டாடா. அவனை கொல்லடா. சும்மா அவனை கொல்லடா. தாதாவா? நான் தாத்தாலடா நினைச்சேன். இன்னும் ஓடுறா. நம்ம புரியல. டேய் குள்ள போயில. கோர்த்து விட்டா ஓடுற நீ நில்றா. திருமணம் நாளக்கா எங்க போல? யோ அந்த பொட்டி எப்படியா ஒரு ஊரே திரண்டு வர்றாங்கயா. வேலை வெட்டினா அடுத்தவன துரத்துறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. அநியாயமா ராக்கிட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? மாதிரி வாங்க தாதாவை கொன்னுட்டியாடா. ஐயோ சீக்கு வந்த பழி மாதிரி இருக்கு. அவனை போய் திருத்தீங்களாங்களே. தப்பா இருக்கா அந்த ஊர்ல. நீங்க வர்ற வேகத்தை பார்த்தா எப்படியும் பிடிச்சுவாங்க போல இருக்கே சாமி. ஐயோ பாதை அடைச்சிட்டாங்களே. கபாரு திறந்து பாரு, இது உனக்கு கை கொடுக்குமப்பா.
கை கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன உள்ள வச்சிருப்பான் கிழவன்? கத்தி இது எப்படா கை கொடுக்கும்? இது கையவில்ல கிழிக்கும். ரைட்டு, இவங்களை குத்தி கிழிச்சிட வேண்டிதான். பெட்டி பெருமாள்ரா. இல்ல கத்தி குத்து கந்த. வீர சொன்னது வெட்டு வேலுப்பா. என்ன அவன் வயசத்துக்கு ஒரு பேர் வைக்கிறா? நமக்கு நாமே ஒரு பேர் வச்சிட வேண்டியதான். என்ன பேர் வைக்கலாம்? நான் யார் தெரியுமா? சேகர், நாய் சேகர். டேய் தம்பி, நீதான் கடைக்கு ஓனரா? என்ன விஷயம்? அண்ணன் உன்னை வெளியே கூப்பிட்டாரு. அண்ணனா? அது யாரு? இந்த ஏரியாவுக்கே ஒரே அண்ணன் தான். வெளியே வா. அவனை வேணா இங்க வர சொல்லு. அண்ணன் உள்ள வந்தா ஊடு கட்டுவாரு, பரவாயில்லையா? நான் வெளியில வந்தா பங்களா கட்டுவேன், பரவாயில்லையா? வேணாம், வரோம். வாங்க. கூப்பிட்டியாடா? வரமாட்டேங்கிறான் பாஸ். வரமாட்டேனா? அப்ப நம்ம போவோம். Yes, boss. கூப்பிடுறான் என் செல்லத்தை. ஏய் வாடி தங்கம், பாஸ் கூப்பிடுறாருல. பாஸ் இவனும் வரமாட்டேங்கிறான் பாஸ். வரலைன்னா என்னை தனியா போய் சொல்றியா? இவன் இல்லாம நான் என்னைக்கு தனியா போயிருக்கேன்? அடே, நாட்டுல என்னை அம்பிட்டு போல டேய் சேகர், ஏய் சேகர்னா. இந்த நாய் என்னைக்கு என் கூட ஜோடி சேர்ந்துச்சோ அன்னையில இருந்து நாய் சேகர் பயந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டான்டா. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. அடமொழி இல்லாத ரவுடி எங்கடா இருக்கா உலகத்துல? Follow me. டேய், என்ன நம்ம பசங்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னியாம்ல? சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? பரவாயில்ல, நான் வந்துட்டேன்ல, மாமல்லடு. டேய், என்ன என் பாக்கெட்ல இருந்து எடுக்கிற? மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. இப்ப நீ மாமல் தரல, என் சிங்கத்தை விட்டு அசிங்கப்படுத்திடுவேன். சீரியஸா பேசிக்கிட்டீங்களா? சிரிப்பு. சிங்கம் உங்களை சிங்கப்படுத்துது பாஸ். அக்கு சாக்கிறதே உனக்கு வேலை. அழுக உச்சா போறது, உதச்சா அழுகிறது. உன்கிட்ட எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். போடுறா கட்டைய. ஏன்டா? நீங்க தானே கட்டைய கேட்டீங்க. கட்டைய நான் இவன்கிட்ட கேட்டேன்டா. என்கிட்ட கேட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்ப மாட்டினியா? பணத்தை எடுக்கல, உன் தலையை எடுத்துருவேன். முதல்ல கத்தியை திருப்பி பிடி. தேங்க்யூ. இப்ப எடு. இப்பவும் முடியாது. ஏய், நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகர்ங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. டெரர்ட்ட. நாய் சேகரா? எஸ். உங்க பேரை 3 தடவை திருப்பி சொல்லுங்க. நாய் சேகர். நீங்களே தான். ஆமா, உங்களுக்கு அக்கா பொண்ணு இருக்கா? அது எக்கச்சக்கமா இருக்காளுங்க. ஆனா பூரா டம்மி பீஸ் ஆச்சு. அதையும் கேக்குற? தேவதை மாதிரி செவன்னு திவ்யான்னு ஒரு பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. தேவதை மாதிரி செவன்னா என்னப்பா சொல்ற? நீங்க வாங்களேன், உங்களை பார்த்தோன்னா மாமான்னு கட்டி பிடிச்சி கருவா. வாங்க. ஐயோ, அப்ப திரிசாவோட வாழ்க்கை? திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற? வேண்டாம்டா. இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலன்னா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். வாடா. மாமனோட மனசு மல்லியப்பு போல பாத்தியா? காட்டவே இல்ல, பாத்தியான்னு கேக்குற? கேக்குதுப்பா. கேட்டேல்ல? இப்படிதான் டெய்லி உன்னை நினைச்சு பாட்டா பாடி மெழுகா உருகிட்டு இருக்கா. நிஜமாவா? ஆஹா, குரலே குடுகுடுன்னு இருக்கே. ஏப்பா, இந்த அழகு தேவதையை நான் உடனே பார்க்கணுமே. அவசரப்படாத. நீ அவளை பாக்குறதுக்கு முன்னாடி அவ உன்ன பாக்கணும். அதுதான் சர்ப்ரைஸ். அடாடா, ரொமான்ஸ் மேட்டுக்கு நல்ல நல்ல ஐடியாவா கொடுக்குறியே. நீ போய் கூட்டிட்டு வா. நான் பேக் ஷாட்ல அப்படியே டேன் பண்ணி நிக்கிறேன். சரி. திரும்பிட்டாரு. யாரு? உன் மாம நாய்ஷார் வந்துட்டாரு. ஏன் மாமாவா? ஆமா, வந்திருக்க மாட்டாரு. வந்துட்டாருங்கிறேன். வா. ஐயோ, அட வா, என்ன வெக்கம்? ஹலோ. ரொம்ப வருஷம் கழிச்சு முகத்தை பார்க்க போறாங்க. நல்லா சிரிச்ச மாதிரி திரும்பு. கேந்திரமா திவ்யா. ஏய் மிஸ்டர், என்னது இது? பார்த்தவனே மாமான்னு கட்டி பிடிச்சு கதறுவான்னு இப்ப மயக்கம் போட்டு மல்லாக்க விழுகிறா? இல்ல, உன் அழகை பார்த்து மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓ, இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. அந்த பூச்சாண்டிய வெளிய போ சொல்லுங்க. பூச்சாண்டியா? விருமாண்டி மாதிரி விரச்சிக்கிட்டு இருக்க. யாரை பார்த்து பூச்சாண்டிக்கிற? யோ போயா, அவதான் பயப்படுறால. என்ன பயப்படுறா? என்னை கூட்டி அவன் என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சு ஆகணும். அவ லவ் பண்றேன்னு சொன்னதுனாலதானே உன்னை நான் இங்க கூட்டு வந்தேன். இப்ப ஏன் மயங்கி விழுந்தா?
சரி சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். இப்போ? இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். ஏன்? பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. அதான் பிரச்சனை. முதல்ல அவளுக்கு ஒன்ன பிடிக்கணும்னா நீ அவ சைஸுக்கு உடம்ப குறைக்கணும். அது எப்படி முடியும்? லைட்டா பட்டி பார்த்து டிங்கிரிங் வேலை பண்ண வேண்டியதான். பட்டி டிங்கிரிங் என்னடா ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் கார சொல்ற மாதிரி சொல்ற? இல்ல பாஸ், உங்களை பியூட்டி பார்லர் கொண்டு போய் அழகுபடுத்தணும்னு சொல்றேன். இதுக்கு மேலயுமா அழகு வேணும்? ஆமா. சரி, அப்படி எக்ஸ்ட்ரா அழகு ஏத்திட்டா அந்த அம்முக்குட்டி எனக்கு தானே. தூரம் போ. இப்பதான் தெரியுது அவன் ஏன் மயங்கி விழுந்தான்னு. ஏன்? பல்லு விளக்கலையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. சரி, இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.